சிபிஎஸ்இ கிளாஸ் 10th என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேருந்து எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லேருந்து எக்ஸாம்பிள் 12.4 சம் பண்ணலாம் பாருங்க. தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெர்மினல்ஸ் ஆஃப் an electrical heater is 60 வோல்ட் when it draws a current 4 ampere. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஹீட்டரில் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 60 வோல்ட் கொடுத்தோம்னா அப்போது இந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டரில் கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து 4 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காயில் கொடுக்கல கண்டுபிடிப்போம். அடுத்து பாருங்க, வாட் கரண்ட் வில் தி ஹீட்டர் ட்ரா இஃப் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் இன்க்ரீஸ் டு 120 வோல்ட். இப்போ என்ன பண்ணிடுறோம், இதே காயிலுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 120 வோல்ட் கொடுக்குறோம். இப்போ 120 வோல்ட் கொடுத்தோம்னா இப்போ கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? அப்படின்னா இந்த காயிலை மாற்றலை. அப்போ இந்த காயில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் மாறாது, அப்படியே தான் இருக்கும் ஆர். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து ஓம்ஸ்லா வந்து என்ன பார்த்தீங்கன்னா V = IR. இதை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ R = என்ன வரும்னு சொல்லுங்கள், I கீழே வந்துடுமா, அப்போ V/Iன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ V எவ்வளோ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கேஸில் 60 வோல்ட் கரண்ட் 60 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது, 4 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. கரெக்டுங்களா? இந்த 4ம் 16 கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். வோல்ட் பை ஆம்பியர் தான் அது ஓம். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் காயில் வந்து 15 ஓம் அப்படி கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் கேஸில் 120 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணால் வாட் இஸ் தி கரண்ட் பாசஸ் த்ரூ தி சேம் காயில் கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ ஓம்ஸ்லா யூஸ் பண்ணோம்னா V = IRன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ I = என்ன வந்துடும் சொல்லுங்கள், R கீழே வந்துடும். அப்போ V/Rன்னு கிடைக்கிது. கரெக்டுங்களா? சரி, V எவ்வளோ கொடுத்தாங்க, 120 கொடுத்துட்டாங்க. R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட் கேஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். R 15 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து சிம்ப்ளை பண்ணலாம். இப்போ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 15 டேபிளில் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5 வரும். இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 14 கிடைக்கும். இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். So that current passes through this coil when 120 volt applied is 8 ampere is the correct answer. அப்படி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம்ப்பா.